டைம் ஆயிடுச்சு. நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிடுறேன். ஜெனரேட்டிவ் அட்வர்சல் நெட்வொர்க்ஸ் லைக் 37 இன்னைக்கு வந்து நாள் 37 ஜெனரேட்டிவ் அட்வர்சல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேத்து நம்ம பார்த்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஆட்டோ என்கோடர்ஸ் டீப் லேர்னிங் டாபிக்ல தான் இப்போ இருக்கிறோம். டீப் லேர்னிங் கான்செப்ட்ல தான் இருக்கிறோம். டே 30ல இருந்து அப்படியே டீப் லேர்னிங் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ டே 37ல இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஜெனரேட்டிவ் அட்வர்சல் நெட்வொர்க்கும் வந்து டே 37 இது டீப் லேர்னிங் கான்செப்ட் தான் பார்க்குறோம். இது வந்து டே 38 டே 39 டே 40 வரையிலும் நம்ம டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ்லேயே போவோம். டே 41 42 நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLPன்னு சொல்லுவாங்க, அதை பார்ப்போம். டே 43 வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். டே 43ல இருந்து டே 50 வரையிலும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். டே 1ல இருந்து பார்த்தோம்னா டே 1 டு டே 3 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டே 4 டு டே 14 வந்து பைத்தான் பார்த்தோம். டே 15 டு டே 29 வந்து மிஷின் லேர்னிங் பார்த்தோம். டே 30ல இருந்து டே 39 வந்து டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்ல இப்போ டே 37 இன்னும் ஒரு 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா டே 40 வரையும் இருக்கு டீப் லேர்னிங். 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா டீப் லேர்னிங் வந்து முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் 2 நாளைக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அப்புறம் டே 43ல இருந்து டே 50 வரையிலும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அந்த கான்செப்ட் பார்ப்போம். நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்றைய பதிவு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இதுல லோட் பண்ணிட்டோம். நம்ம சேனல்ல போய் பார்த்தீங்க bigdatahandson.com சேனல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நேத்து பதிவு வரணும் டே 36 பார்ட் 36ன்னு போட்டிருப்போம். பார்ட் 36 பார்ட் 35 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 36 பார்ட் 35 பார்ட் 34 33 32 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டிருப்போம். வீடியோஸ் எல்லாமே நேத்து செஷன் வரையிலும் எல்லா வீடியோஸும் நம்ம போட்டுட்டோம். இன்னைக்கு செஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னையில இருந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல நம்ம லோட் பண்ணிடுவோம். கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால 2 நாளைக்கு ஒரு தடவை லோட் பண்ணுவேன். பட் 100% வந்து எல்லா செஷன்ஸும் வந்து டெய்லி பேசிஸ்ல லோட் பண்ண பார்க்குறேன். கொஞ்சம் 1-2 மிஸ் ஆனிச்சுன்னா ஒரு 2 நாளுக்கு சேர்த்தாப்புல நான் வந்து லோட் பண்ணிடுவோம் நாங்க. அப்புறம் நம்ம வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா bigdatahandson.com bigdatahandson.com நம்மளோட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ்லேயே வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் இருக்கும். டாப்லேயே வந்து நம்ம நம்பர்ஸ் இருக்கும், மொபைல் நம்பர்ஸ் இருக்கும். 9789888424. எதுவும் சப்போர்ட்னா நீங்கள் பார்த்துக்கலாம். எங்களோட ஒரு இன்ட்ரடக்ஷன் வேணும்னா அபவுட் அஸ்ல வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மெனுவில் அப்லோட்ஸில் மீட்டப் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல பார்த்த வீடியோஸும் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். லைக் யூடியூப்ல நம்ம என்ன வீடியோஸ் பார்த்தோமோ அப்படியே வந்து இங்கேயும் வந்துடும். யூடியூப் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால, நம்ம சேனல்ல லிங்க் பண்ணியிருக்கிறதுனால சப்போஸ் எதுவும் மறந்துடுச்சுன்னா நம்ம வெப்சைட்குள்ளேயே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து நீங்க எடுத்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து GAN, அதாவது ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்ஸ். இந்த ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்ஸ் பார்த்திங்கன்னா
ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இது. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் மாரி. ஆர்டிஸ்ட் மீன்ஸ் நம்ம குடுக்குற இமேஜஸ் ரியல் வேர்ல்ட் இமேஜஸ வச்சு ஒரு ஃபேக்கான இமேஜ வந்து அது கிரியேட் பண்ணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்டு மாரியே ஒரு இமேஜ் மாரியே இருக்கும். ஸோ அந்த மாரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்றது தான் வந்து இந்த கேன் நெட்வொர்க்கு. இந்த கேனால பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜையே பார்த்தீங்கன்னா, அதால ஜெனரேட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து அது என்ன பண்ணும்னா, ஜெனரேட் பண்ண கத்துக்கும். இப்போ ஆர்டிஸ்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்மளுக்கு மொத ஆ அதாவது ட்ரா பண்றதுக்கு கத்துக்கணும்னா, ஸோ ஸ்டார்ட் வித் இந்த மாரி இந்த மாரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இந்த மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வரைய கத்துக்கிட்ட பிறகு ஓரளவு வரைவோம். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வரைய ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த மாரி கலர் இமேஜா அழகா நம்ம வரைஞ்சிருவோம். ஸோ இதுதான் வந்து இந்த கேன் நெட்வொர்க்கும் பண்ணோம். ஸோ ஜெனரேட்டர் வந்து நம்ம லேர்னர்னு வச்சுக்கலாம். ஜெனரேட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜெனரேட்டர் பார்த்தீங்கன்னா, கத்துக்க போற ஒரு நியூரல் நெட்வொர்க். அத வந்து ஒரு ஒரு அட்டெம்ப்டையும் பண்ணி பண்ணி அத வந்து கத்துக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிமினேட்டர்னு ஒண்ணு இருக்கும். டிஸ்கிரிமினேட்டர்னா என்னன்னா, நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த ஜெனரேட்டர் மூலியமா ஜெனரேட் பண்ண இமேஜஸ் வந்து ரியலா, ஃபேக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகுது. அதுதான் வந்து இந்த டிஸ்கிரிமினேட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபேக்கா இருந்தா அதுக்கு ஏதோ சில பெனால்டி லிஸ்ட்லாம் குடுக்கும் இல்லையா? அதுதான் அந்த லாஸஸ் குடுக்கும். ஓகே. அது வந்து டிஸ்கிரிமினேட்டர். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம வந்து 2 மாடல் இருக்கும். ஒண்ணு ஃபார் ஜெனரேட்டர், இன்னொன்னு ஃபார் டிஸ்கிரிமினேட்டர். ஓகேங்களா? ஜெனரேட்டர் வந்து நம்ம நேத்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்போம். அதாவது ஆட்டோ என்கோடர்ஸ் பண்ணோம் இல்லையா? ஆட்டோ என்கோடர் சேம் கான்செப்ட் தான் இங்க ஜெனரேட்டரும். ஜெனரேட்டர், டிஸ்கிரிமினேட்டர் அப்படியே சேமா பார்த்தீங்கன்னா, 2மே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ என்கோடர்ஸ் மாரி தான் இருக்கும். அதோட ஆர்க்கிடெக்சர் நான் காட்டுறேன் இங்க பாருங்க. அதோட ஆர்க்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஜெனரேட்டர் வந்து லைக் இன்கிரீஸ் ஆகுதா? அதாவது அ ஒரு நாய்ஸ் டேட்டாலருந்து அது என்ன பண்ணுது? ஜெனரேட் பண்ணுது. அந்த ஜெனரேட் பண்ண இமேஜ வந்து டிஸ்கிரிமினேட்டர் என்ன பண்ணுது? மறுபடியும் டிக்ரீஸ் பண்ணி அத வந்து கிளாசிஃபை பண்ணுது. அது வந்து ரியலா இல்ல ஃபேக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து இத பார்க்கறதுக்கு சேமா ஆட்டோ என்கோடர்ஸ் மாரியே தான் இருக்கும். ஸோ அதே ஆர்க்கிடெக்சர்ல தான் இதுவும் வந்து இருக்கு. இந்த கேன் நெட்வொர்க். ஓகே. ஆ ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல இந்த அதாவது டென்சர்ஃப்ளோ டாக்குமெண்டேஷன்ல குடுத்த எக்ஸாம்பிள் வந்து இந்த மாரி ஹேண்ட் ரிட்டன் டிஜிட்ஸ வந்து அவங்க ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஆக்சுவலா இது ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்தேன்னா, இந்த எக்ஸாம்பிள் தான். அதாவது இந்த கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் இமேஜ வந்து ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள வந்து எடுத்திருந்தேன். அது ஆக்சுவலா இன்னும் ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 13 எபாக் 14 எபாக் முடிஞ்சிருக்கு. அதுல இன்னும் அந்த அளவுக்கு எதுவும் இம்ப்ரூவ்மென்ட் தெரியல. ஸோ அத பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ இதுல வந்து இந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும். இந்த டிஜிட்ஸ் டேட்டா சின்னதா இருக்கும். அதனால அதோட ப்ரோக்ரஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஈஸியா. ஆனா இந்த கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் இமேஜ் வந்து ரொம்பவே என்ன சொல்றது ஹியூஜ். அதனால தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டென்சர்ஃப்ளோ டாக்குமெண்டேஷன்லயே உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோடு. ஓகேங்களா? ஸோ இத வச்சு தான் நீங்க என்ன பண்ணலாம்னா, இத வச்சு அப்படியே மாடிஃபை பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நீங்க வந்து உங்க டேட்டா செட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இத வச்சு தான் நானும் மாடிஃபை பண்ணேன். சேம் டேட்டா அதாவது மாடல் வந்து கொஞ்சம் சேஞ்சா இருக்கும். ஏன்னா அந்த டேட்டா செட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது? 20/28 இமேஜ் தான். ஆனா நம்ம இமேஜ் அப்படி கிடையாது. நம்ம இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனலா இருக்கும். ஆர்ஜிபி 3 லேயர்ஸ் இருக்கும் இல்லையா? ரெட், கிரீன், ப்ளூ. அப்ப அதோட டேட்டா வந்து ஹியூஜா இருக்கும். 64/64/3 தான் இதோட சைஸ். அப்ப நம்ம வந்து கொஞ்சம் மாடல்ல வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது சில லேயர்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இம்போர்ட் டென்சர்ஃப்ளோ வெர்ஷன் வந்து 2.3.0 தான். இது வந்து நீங்க ரன் பண்ணலாம். இது இன்ஸ்டால் பண்ண இமேஜ் ஐஓன்னு சொல்லி. இது தேவையில்ல ஆக்சுவலா. இது எதுக்குன்னா வந்து இந்த மாரி ஜிப் ஃபைல வந்து ஜெனரேட் பண்றதுக்கு தான். ஆக்சுவலா ஒரு ஒரு எப்பாக்கு முடியும் பொழுது நம்ம வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவோம். இமேஜ் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணுவோம். அந்த எபாக்ல வந்து அதோட ப்ரோகிரஸ் என்ன அப்படின்னு சொல்லி. அந்த இமேஜஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி என்ன பண்ணலாம்னா, ஒரு ஜிப் ஃபைல் மாரி மாத்தலாம். எத வச்சுன்னா இந்த இமேஜ் ஐஓ லைப்ரரிய வச்சு. ஸோ அதனால இது இங்க இங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து தேவையில்ல இப்போ. நம்ம ஜிப் ஃபைல்லாம் கிரியேட் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் விசுவலைஸ் பண்ண போறோம். ட்ரெய்னிங் அவ்வளோதான். ஸோ அத நான் கமாண்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் இமேஜ் ஐஓ. இத நான் ரன் பண்ணல. ஸோ என்னென்ன லைப்ரரிஸ் நம்மனா குளோப், அப்புறம் மேட்ப்ளாட்லிப். மேட்ப்ளாட்லிப் நமக்கு தெரியும். நம்பை, ஓஎஸ் மாடியூலு. ஆக்சுவலா ஓஎஸும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபைல்ஸ் சேவ் பண்றதுக்கு தேவைப்படும்.
அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஜெனரேட் பண்ற அந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணா நீங்க ஓஎஸ் மாடியூல் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா அன்லெஸ் தேவையில்ல நம்மளுக்கு. பிஐஎல் கண்டிப்பா தேவை இமேஜ் ப்ராசஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் கெராஸ் லேயர்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த லேயர்ஸ்லேருந்து தான் நம்ம அந்த கான்வல்யூஷனல் 2D, அதுக்கப்புறம் வேற அந்த ரெலு லேயரு, அந்த லேயர்ஸ்லாம் இதுலேருந்து நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் டைம் எதுக்குன்னா ஜஸ்ட் நம்ம அந்த ஒரு ட்ரைனிங் உடைய இங்கே கூட இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு எப்பாக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி, இது ஒரு எப்பாக்கு 43 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து டைம் மாடியூல் யூஸ் ஆகும். இந்த டிஸ்ப்ளே மாடியூல் எதுக்குன்னா, இப்போ வந்து ஒரு அவுட்புட் வருதுன்னு வைங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்தது 16 வருதுன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த அவுட்புட்டை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அந்த அவுட்புட்டை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸாக கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே தடவை வந்து அது டெலீட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த ஐபைத்தான் இம்போர்ட் டிஸ்ப்ளே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த கெராஸ் டேட்டா செட்லேருந்து எம்னிஸ்ட் அந்த லோட் டேட்டா யூஸ் பண்ணுறோம். கெராஸ்லேருந்து ஓகேங்களா. அந்த எம்னிஸ்ட் லோடு டேட்டா வந்து நமக்கு வந்து ஒரு டிஜிட்ஸ் டேட்டாவை நம்மளுக்கு கொடுக்கும். இதில் வந்து நம்மளுக்கு ட்ரெயின் இமேஜஸ், ட்ரெயின் லேபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மீதி ரெண்டுமே வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, நம்ம வந்து வெறும் ஒரு பேட்ச் ஆஃப் இமேஜஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 60,000 இமேஜஸ் இருக்குன்னா அந்த 60,000 இமேஜே போதும். லேபிள்ஸ் கூட ஆக்சுவலாக தேவைப்படாது. ஏன்னா இந்த இமேஜை வச்சு தான் நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம் இல்லையா. இந்த இமேஜை வச்சு தான் நம்ம வந்து ஒரு நியூ இமேஜாக வந்து ஜெனரேட் பண்ண போகிறோம். இப்போ இதை ரன் பண்ணால் அது வந்து அந்த தேவையான டேட்டா செட் டவுன்லோட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரீஷேப் பண்ணுறாங்க. இது வந்து 2 டைமென்ஷனல் இமேஜாக இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது 28x28 இதோட சைஸு. இதை வந்து ஒரு நியூ ஆக்சிஸில் போட்டு இவங்க 28x28, 1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குன்னா இது வந்து இப்போ ஒரு 3 டைமென்ஷனலாக மாறிடும் இல்லையா, அதனால். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள அந்த இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் இமேஜஸ் டாட் ஷேப்பு 60,000 28 இருக்கும். ஓகேயா, இதுதான் இந்த இமேஜோட சைஸ் ஆக்சுவலு. இவங்க வந்து என்னவா மாற்றுறாங்கன்னா 60, அதாவது 28 இந்த மாதிரி மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அது எல்லா வேல்யூஸுமே வந்து ஃப்ளோட்டாக மாற்றுறாங்க. ஃப்ளோட் 32. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ட்ரெயின் இமேஜஸ் மைனஸ் 127.5 டிவைடட் பை 127.5. இது வந்து நார்மலைசேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நார்மலைசேஷனில் அவங்க என்ன ரேஞ்சில் பண்ணியிருக்காங்கன்னா -1 to +1. எதுக்காக இவங்க -1 to +1 பண்ணியிருக்காங்க? ஸோ அந்த ஒரு டவுட் வரும். எதுக்காகனா, ஆக்சுவலாக நீங்கள் 255 பண்ணலாம். 127 எதுக்கு இவங்க பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய மாடலில், இவங்க பண்ண மாடலில் அவங்க ஆக்டிவேஷன் என்னவா வச்சுருக்காங்க, tan-h வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு டாக்குமெண்டேஷனில் நான் படித்து பார்த்தேன். இந்த tan-h விட சிக்மாய்டு வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த கேனுக்கு. ஏன்னா இந்த tan-h விட இந்த சிக்மாய்டு பார்த்தீங்கன்னா கிளியர் அவுட்புட்டாக கொஞ்சம் தரும், கிளியராக அவுட்புட்டாக இருக்கும். அதனால் வந்து சிக்மாய்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிக்மாய்டு யூஸ் பண்ணும் பொழுது, அதாவது நம்ம ஆக்டிவேஷன் லாஸ்ட் லேயரில் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை வந்து சிக்மாய்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா, நம்ம ரேஞ்ச் நார்மலைசேஷன் ரேஞ்ச் வந்து 0 to 1 இருக்கணும் இல்லையா. சிக்மாய்டு வந்து இந்த 0 to 1 தானே நமக்கு ரேஞ்ச் கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா 255 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இவங்க வந்து -1 to +1 பண்ணுறதுனால 127.5 டிவைட் மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அது நார்மலைசேஷனில் வந்துருச்சு. -1 to +1 அவங்க ரேஞ்ச் மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சில பேராமீட்டர்ஸ் இது பஃபர் சைஸு, அப்புறம் பேட்ச் சைஸு. இந்த ரெண்டுமே வந்து நம்ம டென்சர் ஸ்லைசஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். அதாவது 250 ஒரு பர் பேட்ச்சில் வந்து 256 டேட்டா வரும், 256 இமேஜ் வரும். அதுக்கப்புறம் இது இந்த பஃபர் சைஸ் வந்து நம்ம ஷஃபிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டென்சர் ஸ்லைசஸாக நம்ம கிரியேட் பண்ணி இந்த ட்ரெயின் டேட்டா செட்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம மாடலை கிரியேட் பண்ணுற இதெல்லாம் வந்துடும். இந்த மாடலை கிரியேட் பண்ணுறப்ப தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம இமேஜுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அந்த மாடலை வந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அதுக்கு வந்து இவங்க எந்த மாதிரி மாடலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, எந்த ஆர்டரில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, இவங்க ரொம்ப நிறைய இந்த மாதிரி, அதாவது இந்த அசெட் இதெல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வேணாம், சிம்பிளாகவே நம்ம பண்ணிடலாம்.
ஆனா வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும். அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம அ எவ்வளோ ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க 128, 64, 1 அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க இந்த இடத்துல வந்து நம்ம கஸ்டமைஸ்டு மாடல்ல எந்த மாரி அ ஃபில்டர்ஸ் நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னு ஆக்சுவலா, இதுல வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப, ஆக்சுவலா இந்த ஆர்க்கிடெக்சர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஆர்க்கிடெக்சர்ல வந்து இதுல என்ன ஆகுது? இன்கிரீஸ் ஆகுதா? இதுல என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்கிரீஸ் ஆர்டர், டிக்ரீஸ் ஆர்டர். ஆனா இதுல சைஸுமே பார்த்தீங்கன்னா சேமா இருக்கணும். அதாவது டிஸ்கிரிமினேட்டர்லேருந்து வர அவுட்புட்டு இதுக்கு நம்ம சப்போஸ் சாரி இதோட அவுட்புட் ஜெனரேட்டரோட அவுட்புட்டு டிஸ்கிரிமினேட்டருக்கு இன்புட்டா குடுக்கும் பொழுது, அந்த இன்புட் அத வாங்குற அளவுக்கு சேம் சைஸா இருக்கணும். ஓகே. ஸோ அப்ப பார்த்தப்ப வந்து நான் வந்து சம்மரைஸ் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ முடிஞ்சிருக்கு? 24. ஓகே. ஸோ சம்மரைஸ் பண்ணி பார்த்தப்ப நான் வந்து இதுதான் வந்து மாடல் ஆக்சுவலா. இது வந்து ஜெனரேட்டருக்கு. ஜெனரேட்டர்ல என்ன பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா, இனிஷியலா வந்து ஃப்ளாட்டனா இருக்கு. அதாவது 8000 ஆக்சுவலா 8100 இன்புட் கிடையாது. இன்புட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். 8x8x128. இது நான் எப்படி செலக்ட் பண்ணேன்? இங்க டிஃபரெண்ட்டா இருக்கு பாருங்க. இங்க என்ன குடுத்துருக்காங்க அவங்க 7x7x256 குடுத்துருக்காங்க. ஆனா நான் இங்க வந்து 8x8x128 குடுத்துருக்கேன். ஸோ எப்படின்னா, நம்ம டிஸ்கிரிமினேட்டர் மாடல பாருங்க. டிஸ்கிரிமினேட்டர்ல லாஸ்ட் லேயர் பாருங்க. என்ன இருக்கு? லாஸ்ட் லேயர்ல என்ன இருக்கு? 8,8,128 இருக்கா? இதுதான் வந்து நமக்கு இன்புட்டா இருக்க போகுது. இதோட சைஸ்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஜெனரேட்டர்ல நம்ம குடுக்கணும் ஸ்டார்ட்டிங்ல. ஓகே. ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் குடுத்துருக்கேன். 8 இன்டு மல்டிப்ளை பண்ணணும் ஆக்சுவலா. ஏன்னா ஃப்ளாட்டனிங் லேயர் இது ஆக்சுவலா. ஃப்ளாட்டனிங் லேயர்ல வந்து நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் வச்சிருப்போம். அப்ப 8x8x128 இந்த டிஸ்கிரிமினேட்டர் மாடல்ல லாஸ்ட் லேயர்ல என்ன அவுட்புட் வருதோ, என்ன டைமென்ஷன்ல வருதோ, அத நம்ம வந்து ஃப்ளாட்டன் பண்ணியிருப்போம். இப்போ கீழ பாருங்க, இந்த டிஸ்கிரிமினேட்டர்ல வந்து லாஸ்ட் அவுட்புட் என்னவா இருக்கு? 8192 அதுதான் இங்க இந்த ஜெனரேட்டர்ல இன்புட்டா இருக்கு பாருங்க. 8192. ஓகே. ஸோ இப்படிதான் நீங்க பண்ணணும். இதுல வந்து அவங்க வந்து ஜெனரேட்டர்ல வந்து இன்கிரீசிங் ஆர்டர்ல வரணும். அதாவது இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 4,4,512 நெக்ஸ்ட் என்ன ஆகுது 8,8x8x64 அப்புறம் 16x16x32 இதுல ஆக்சுவலா நம்ம 512 தேவைப்படாது. 512 வேண்டாம். ஓ ஐ திங்க் இதுல தான் நான் தப்பு பண்ணியிருக்கேனோ. ஓகே ஓகே இதுல தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். நம்ம வந்து 64x64 எவ்வளோ வரும்? 128 இல்லையா? 128 வச்சுக்கலாம். ஏன்னா இதுல இருந்து அப்படியே டபுளா மாறப்போகுது. அதாவது இங்கே 128 வந்து 128லேருந்து 64க்கு மாறும். அப்படியே கம்மியாயிட்டு அதாவது 2 டைம்ஸ் கம்மியாகிற மாதிரி 64 வரணும். அதுக்கப்புறம் 64லேருந்து 32 அப்புறம் 16 அதுக்கப்புறம் 3 வர மாதிரி 3 தான் நமக்கு வந்து கடைசி அவுட்புட்டு. ஏன்னா இது வந்து இமேஜ் சைஸோட சேமாக இருக்கணும். 64,64,3 வந்து நம்மளுடைய இமேஜோட சைஸு அதனால சேமாக இருக்கணும். மேபி இதனால தான் இது வந்து ட்ரைனிங் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் இந்த இடத்துல வந்து 512ன்னு கொடுத்துட்டேன் போல். 128 கொடுக்கறது போல 512ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் ஒரு தடவை ரன் பண்ணி பார்ப்பேன் இல்லைனா. ஏன்னா இங்க பாருங்க 28 பேட்சஸ் ஆயிடுச்சு, இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. அதனால தான். ஓகே நம்ம இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம அதை ரன் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணணும்னா டிக்ரீசிங் ஆர்டரில் அது இருக்கணும். ஓகே இப்போ வந்து 128 இருக்கு, 64, 32, 16. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஃபில்டர்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கணும், ஷேப் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். இதில் பாருங்கள் ஷேப் இன்க்ரீஸ் ஆகும். 4,4லேருந்து 88, 88லேருந்து 16, 16 அப்புறம் 32 அதுக்கப்புறம் 64 டபுளாக ஆகிட்டே இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். இது பாருங்கள் 32, 32 to 16, 16 to 8 அதோட வந்து நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிட்டோம். ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம அந்த மாடலில் வந்து என்ன மாதிரி
லேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இவங்களும் அதே மாதிரி தான், இந்த மெத்தட் தான் நான் அந்த ஆக்சுவலாக இதில் ஃபாலோ பண்ணது. அதனால இவங்க 7x7x256 கொடுத்துருக்காங்கன்னா, அந்த டிஸ்கிரிமினேட்டரில் கடைசி அவுட்புட் அந்த மாதிரி வந்திருக்கும் அவங்களுக்கு அந்த லேயரில். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்ன, ஃபஸ்ட்டு டென்ஸ் லேயர் நமக்கு அது ஆக்சுவலாக தெரியும், நார்மல் லேயர் தான். நெக்ஸ்ட் இது என்னது, பேட்ச் நார்மலைசேஷன். இது நமக்கு புதுசாக இருக்கும். பேட்ச் நார்மலைசேஷனுங்கிறது நம்ம ஒரு லேயர்ஸ் நடக்கும் பொழுதும், ஒரு பேட்ச்ல இந்த ஃபர்ஸ்ட் லேயர் முடியுதுன்னா அதோட அவுட்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலைஸ் பண்ணுறோம். எதுக்காக நார்மலைஸ் பண்ணுறோம்னா, அந்த ட்ரைனிங் ஸ்பீடை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக நம்ம இந்த நார்மலைசேஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ராப் அவுட்டை விட ட்ராப் அவுட் லேயர் நம்ம ஆட் பண்ண ஞாபகம் இருக்கா? ட்ராப் அவுட் எதுக்கு ஆட் பண்ணுவோம்? அது வந்து ஒரு ரெகுலரைசேஷன். அது ரெகுலரைசேஷன் என்னன்னா, நம்ம ஓவர் ஃபிட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ரெகுலரைசேஷன் லேயர்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த நார்மலைசேஷன் லேயர்ஸ் எதுக்குன்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு, நம்ம ட்ரைனிங் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த நார்மலைசேஷன் யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இந்த சப்போஸ் நம்மளுடைய அவுட்புட் வந்து லைக் 0 ஆர் 1 2 ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேட்ச் நார்மலைசேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கும், நல்லா ஸ்பீடப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நார்மலைசேஷன்னாலே 0 to 1 தானே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா லீக்கி ரெலு. ரெலு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரெலு வந்து நம்ம ரெக்டிஃபையர் லீனியர் யூனிட். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வராமல் வெறும் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். லீக்கி ரெலுனா என்ன? ஸோ லீக்கி ரெலுங்கிறது இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸும் அலோவ் பண்ணும், ஒரு அளவுக்கு, ஒரு லிமிட் அளவுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸும் அலோவ் பண்ணும். இதில் ஒரு பேராமீட்டர் இருக்கும் பாருங்க, ஆல்ஃபான்னு சொல்லி. ஆல்ஃபா இருக்கா, ஆல்ஃபா 0.3 இருக்கா. அதாவது அந்த லிமிட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் வேல்யூஸை வந்து அதை அலோவ் பண்ணும் அது ஆக்சுவலாக. ரொம்ப அதிகமாக போனால் அதை அலோவ் பண்ணாது. இப்போ இதில் -3 இருக்கு, -3 வந்து அதை அலோவ் பண்ணலை இந்த இடத்துல. அந்த மாதிரி வந்து லீக்கி ரெலு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸையும் அலோவ் பண்ணும், அந்த லிமிட் வரைக்கும் அலோவ் பண்ணும், அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ணாது இந்த லீக்கி ரெலு. அதனால தான் அது லீக்கின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நெகட்டிவ் வேல்யூஸையும் அலோவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா எதுக்காகன்னா இவங்க வந்து இந்த இது தேவை, இவங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூஸும் வேணும். ஏன்னா இவங்க வந்து tan h யூஸ் பண்ணுறாங்க. tan h யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வரைக்கும் வரும். அதுக்காக வந்து அவங்க வந்து லீக்கி ரெலு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் யூஸ் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக, நம்மளும் யூஸ் பண்ணியிருப்போம். ரேட் வந்து 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீஷேப். ஏன்னா இது வந்து ஃப்ளாட்டனில் இருக்குது இப்போ. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஃப்ளாட்டனில் இருக்குது. ஃப்ளாட்டன்லேருந்து நம்ம பழையபடி மாற்றணும்னா அந்த ஷேப் வைஸாக மாற்றணும். அதாவது 7,7,256 இந்த மாதிரி 3 டைமென்ஷனலாக அதாவது வந்து அவங்க மாற்றுறாங்க. ஸோ அதுதான் நம்மளும் ஆக்சுவலாக பண்ணியிருப்போம் ரீஷேப்பிங். அதில் தான் நான் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து 128 போகிறது பதிலாக 512ன்னு போட்டிருந்தேன். ஸோ அதனால் நம்ம அதை பார்க்கணும் என்னன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஐ திங்க் இது வந்து 4/4க்கு பதிலாக 8/8ன்னு கொடுத்துடலாம். ஆமாம், ஐ திங்க் அதுவும் சரிதான். கரெக்ட் 8/8 இருக்கட்டும். 8/8 வந்து இந்த மாடலுக்கு இன்புட்டாக நம்ம கொடுத்துடலாம். இல்லை 4/4ஆகவே இருக்கலாமா? டிரான்ஸ்போஸில் வந்து இதோட அவுட்புட் 8864ன்னு இருக்கு. 88,128 போட்டால் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். 88,128னா ஓகே அப்போ இமேஜ் சைஸ் டபுள் ஆகிடுது. வேணாம். ஏன்னா பாருங்க, முதல் நம்ம ரீஷேப்பில் 8/8ன்னு போட்டதுனால 16, 32, 64 அப்புறம் 128ன்னு வந்துருச்சு. ஸோ அதனால் நமக்கு வேண்டாம், நம்ம 4/4ன்னு போட்டு டபுள் பண்ணலாம். ஒன்று இந்த 4/4 போடலாம். இங்கே இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு லேயரை மட்டும் எடுத்துருங்க. ஒரு லேயர் எடுத்துட்டா இது வரைக்கும் வந்துடும் இல்லையா, 64 வரைக்கும் வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக பெஸ்ட் டு ஹேவ் 3 லேயர்ஸ் தான். ஏன்னா வந்து இதில் 128லேருந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரோம். அதனால் இருக்கட்டும் அப்படியே. ஓகே, 4/4 128, 8/8 64, 16 16 32, 32 32 16, 64 64 3 இது வரைக்கும் வருது. ஓகே, ஸோ நம்ம
நெக்ஸ்ட் வந்து அவங்க ரீஷேப் பண்றாங்க. நம்மளும் அதே தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா கன்வெர்ட் டு தி டிரான்ஸ்போஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் இல்லையா? இது வந்து இன்க்ரீஸ் ஆர்டரில் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இன்க்ரீசிங் ஆர்டர்லாம் பண்ணுறோன்னா இது டிக்ரீசிங்ல நம்ம கன்வெர்ட் டு டி போட்டிருப்போம். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஜெனரேட்டரில் டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணுவோம். கன்வெர்ட் டு டி டிரான்ஸ்போஸ். இங்கே பாருங்கள், டிஸ்கிரிமினேட்டரில் நம்ம வெறும் கன்வெர்ட் டு டி தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதை பழையபடி மாற்றணும் இல்லையா? ஆக்சுவலாக டிஸ்கிரிமினேட்டர் வந்து ஒரு கம்ப்ரெசர்னு வச்சுக்கோங்க. ஜெனரேட்டர் வந்து ஒரு டீகம்ப்ரெசர்னு வச்சுருக்கோங்க. கம்ப்ரெசர் வந்து இப்போ கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறத மறுபடியும் பழையபடி மாற்றுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு மெட்ரிக்ஸை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த கன்வெர்ட் டு டியை டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஏ இன்வெர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? அந்த மாதிரி தான் இதுவும். கன்வெர்ட் டு டி டிரான்ஸ்போஸ். கன்வெர்ட் டு டியில் வர இந்த அவுட்புட்டை மறுபடியும் பழையபடி மாற்றுறதுக்கு நம்ம கன்வெர்ட் டு டி டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபில்டர்ஸ் வந்து டிக்ரீஸிங் ஆகணும். டிஸ்கிரிமினேட்டரில் ஃபில்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். 64 128 இருக்குது. இதில் வந்து 128 64 இருக்குது. அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் வந்து 128 டைமென்ஷனில் இருக்கும். இதுலேருந்து அவுட்புட் போகும்போது 128 ஃபில்டர்ஸ் வந்து மாற்றி நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 64 இருக்கா, 64 ஃபில்டர்ஸாக மாற்றி கொடுப்போம். கடைசியாக 1 ஃபில்டர் மட்டும் நம்ம மாற்றி கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்க ஸ்ட்ரைட்ஸ் 1,1 1,1 மீன்ஸ் ஒரு காலம் ஒரு ரோ வந்து மூவ் ஆகணும். அந்த விண்டோ, அந்த கன்வெர்ட் டு டி விண்டோ வந்து ஒரு காலம் ஒரு காலம் அப்புறம் ஒரு ரோ மூவ் ஆகும். பேடிங் சேம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பயஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் பயஸ் வந்து யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த அசட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. நம்மளுடைய அதாவது நம்ம ஒரு செக் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய அவுட்புட் வந்து இந்த லேயருக்கு அப்புறம் இந்த அவுட்புட் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்ணுறதுக்காக அவங்க அசட்டுன்னு கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. இதுலேயே அதே மாதிரி தான். இந்த கன்வெர்ட் டு டி டிரான்ஸ்போஸ் முடிஞ்ச பிறகு இந்த அவுட்புட் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் மறுபடியும் பேட்ச் நார்மலைசேஷன் லீக்கி ரெய்லு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 2 செட் வச்சுருக்காங்க. இவங்க 2 செட்ஸ் தான் வச்சுருக்காங்க. நம்ம வந்து 3 செட்ஸ் வச்சுருக்கோம். 2 செட்ஸில் முடிச்சிட்டாங்க அவங்க. இதில் வந்து கடைசி லேயரும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணுவாங்க. ஏன்னா வந்து இந்த கடைசி லேயரில் 1 ஃபில்டர் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு 1 ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க டைமென்ஷன் வந்து 1 தான். ஏன்னா இவங்களுடைய டேட்டா ஷேப் பாருங்கள், 28 28 1. ஓகே, 1 இருக்க பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய அவுட்புட்டாக இருக்கணும். நம்ம அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா 28 28 1ன்னு வரும். நம்ம இமேஜை பாருங்கள். இப்போ நம்ம இமேஜ் வந்து 64 64 3 64 64 3ல் இருக்கா? அப்போ நம்ம அவுட்புட் லேயர் என்ன, அவுட்புட் ஃபில்டர்ஸ் வந்து 3 ஃபில்டர்ஸ் வைக்கணும். இந்த பாருங்க, அதாவது 3 ஃபில்டர்ஸ் வச்சுருப்பேன். 3 ஃபில்டர்ஸா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக நமக்கு பழையபடி உள்ள இமேஜே கிடச்சிரும். நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி இந்த டிஸ்கிரிமினேட்டர் கம்ப்ரெஸ் பண்ணதை மறுபடியும் டீகம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நமக்கு 28 28 1 கொடுத்துருக்கோம். ஓகே, இது ட்ரெயின் ஆகிடுச்சா? இப்போ இதோட சம்மரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கா? generator dot summary. ஓகே, இதுதான் வந்து இந்த மாடலோட சம்மரி. ஸோ இவ்வளோ பேராமீட்டர்ஸ் வாங்கி அவங்க வந்து முதல் ரீஷேப் பண்ணுறாங்க. 7,7,256, அப்புறம் 14 மாற்றுறாங்க. அப்புறம் டபுளாக 28 28 1ன்னு வந்துருச்சு. நம்ம இமேஜோட சைஸுக்கு பழையபடியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாய்ஸ் ஜெனரேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஜெனரேட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும், பேஸ்லேருந்து ஆரம்பிக்கும். அதாவது ஒரு நாய்ஸ் டேட்டாவை மட்டும்தான் எடுத்துக்கும். அந்த நாய்ஸ் டேட்டாவை வச்சு ஜெனரேட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரியான நாய்ஸ் டேட்டா, இந்த நாய்ஸ் டேட்டாவை என்ன பண்ணணும்னா அது வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும். இதுலேருந்து ஆரம்பிக்கும். இதிலேருந்து ஆரம்பித்து அந்த அதாவது நம்ம ரியல் இமேஜ் கொடுப்போம் இல்லையா, அதோட கம்பேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த நாய்ஸ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராக்ரஸ் போக போக இந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும்.
ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்ஸ் டேட்டா. நாய்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆக அந்த டிஜிட்ஸ் வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த தெரிய ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, அதோட எபாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கம்மியான எபாக்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. என்ன சேஞ்சஸ் வந்து அப்படின்னு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிமினேட்டர். ஸோ டிஸ்கிரிமினேட்டர் நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா அதான். ஆ அது வந்து இமேஜ் வந்து கம்ப்ரஸ் பண்றது. வேற எதுவும் இல்ல. கம்ப்ரஸ் பண்ணணும்னா நம்ம ஃபில்டர்ஸ் வந்து அதிகமாக்கணும். ஃபில்டர்ஸ் வந்து 64 அப்புறம் 128 அதிகமாகுது. ஓகே. அதுக்கப்புறம் இதுல வந்து லீக்கி ரெலு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ச் நார்மலைசேஷன் யூஸ் பண்ணல. ஓகே. டிஸ்கிரிமினேட்டர். டிஸ்கிரிமினேட்டர்ல இந்த மாதிரி 14, 7 அதுக்கப்புறம் ஃபிளாட்டன் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஸ்கிரிமினேட்டர்ல ஒரு அதான் நம்ம ஜெனரேட் பண்ண இமேஜ். இப்போ இந்த நாய்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணோம் இல்லையா? இந்த இமேஜ வந்து டிஸ்கிரிமினேட்டருக்கு குடுத்து பார்க்குறாங்க. அது வந்து ஒரு டிசிஷன நமக்கு குடுக்குது. அதோட டிசிஷன் பார்த்தீங்கன்னா, 0.0029 அதாவது இது வந்து நியர் டூ ஃபேக் இமேஜ். நியர் டூ ஃபேக் இமேஜ்ங்கிறது மாரி குடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து நம்ம மாடல வந்து பில்ட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரெய்னிங்க்கு நம்ம பண்ணணும். ட்ரெய்னிங்க்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவைன்னா, லாஸ்ஸு அதுக்கப்புறம் ஆப்டிமைசர் வேணும். ஸோ அவங்க லாஸ் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, கிராஸ் அண்ட் ட்ராப். ஏன்னா நம்ம வந்து ரியலா, ஃபேக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். வேற எதுவும் பண்ண போறதில்ல. ஓகேங்களா? ஸோ அதனால பைனரி தான் அந்த கிராஸ் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸ நம்ம கொஞ்சம் பார்க்கணும். லாஸ் வந்து எப்படி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க? டிஸ்கிரிமினேட்டர் லாஸ்ன்னு தனியா இருக்கும். ஜெனரேட்டர் லாஸ்ன்னு சொல்லி தனியா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து 2 மாடல்ஸ். ஓகேங்களா? 2 மாடல்ஸ்க்கும் வந்து நம்ம லாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினேட்டர் லாஸ் பாருங்க. டிஸ்கிரிமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 2 இன்புட்ஸ் குடுப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம டிஸ்கிரிமினேட்டர்னாலே என்ன அர்த்தம்னா, நம்ம ரியல் ஆர் ஃபேக்க தான் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு வந்து ரியல் அவுட்புட், ஃபேக் அவுட்புட் குடுப்பாங்க. இது 2த்துக்கூட லாஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து நமக்கு டோட்டல் லாஸா இருக்கும். ஓகே. அதாவது ரியல் அவுட்புட்டுக்கும், ஃபேக் அவுட்புட்டுக்கும் உள்ள இந்த லாஸ். ஒன்னொன்னுத்துக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஸ் அண்ட் ட்ராப்பை கண்டுபிடிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் லாஸ் இருக்குன்னு வைங்க. ரியல் இமேஜோட லாஸ். ரியல் இமேஜோட லாஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸ் லைக் ரியல் அவுட்புட் அப்புறம் ரியல் அவுட்புட். என்னன்னா, இப்போ ஒன்ஸ் லைக்னா என்ன அர்த்தம்னா, இது ரியல் அவுட்புட் இல்லையா? ரியல் அவுட்புட்னா நமக்கு ரிசல்ட்ல என்ன வரணும்? 1ன்னு வரணும். இல்லையா? அப்ப நமக்கு குடுத்த இந்த ரியல் அவுட்புட் எல்லாமே 1ஆ இருக்கா அப்படின்னு செக் பண்ண போறோம். அதுக்காக தான் இது வந்து ஒரு ஜஸ்ட் நார்மலான ஒரு டேட்டா தான். எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா 1, 1, 1, 1 இருக்கும். இந்த ஒன்ஸ் லைக் குடுத்தீங்கன்னா நீங்க. அந்த 1 டேட்டால அதோட நம்ம ரியல் அவுட்புட்ட என்ன பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணுவோம். ஸோ 1க்கும் இந்த ரியல் அவுட்புட்க்கும் என்ன லாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபேக்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரணும்? 0ன்னு வரணும். இல்லையா? 0ன்னு வரணும். நம்ம ஃபேக் அவுட்புட்டுக்கும் இந்த 0வுக்கும் உள்ள அந்த லாஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ரியல் லாஸ், ஃபேக் லாஸ். அதுக்கப்புறம் இது டோட்டல் லாஸ் வந்து நமக்கு டிஸ்கிரிமினேட்டரோட லாஸ் வந்து டோட்டல் லாஸ். ஓகே. ஜெனரேட்டர் லாஸ் வந்து ஃபேக் அவுட்புட் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெனரேட்டர் லாஸ் குவான்டிஃபைஸ் ஹவ் வெல் இட் வாஸ் ஏபிள் டு ட்ரிக் த டிஸ்கிரிமினேட்டர். Intuitively, if the generator is performing well, the discriminator will classify the fake images as real. Okay. Here we will compare the discriminator decisions on the generated data to an array of ones. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெனரேட் லாஸ் எதுக்குன்னா, நம்ம வந்து எதோட கம்பேர் பண்ணணும்? ஒன்ஸ். எதுக்கு ஒன்ஸோட கம்பேர் பண்ணுறோம்? இதுக்கு முன்னாடி நம்ம ஜீரோஸோட தானே கம்பேர் பண்ணோம். இப்போ எதுக்கு ஒன்ஸோட கம்பேர் பண்ணுறோம்னா, இப்போ சப்போஸ் ஜெனரேட்டர் வந்து இப்போ என்ன ஆயிட்டுருக்குன்னா ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஜெனரேட்டர் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. அப்போ ட்ரெயின் ஆக எப்போ வந்து நமக்கு 1ன்னு வருதோ, ரிசல்ட்ல வந்து 1ன்னு வருதோ, அது என்ன அர்த்தம்? நமக்கு வந்து ரியல் இமேஜஸா மாறி இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்மளுடைய அந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரியல் இமேஜா மாறிட்டே வருது. அப்ப இந்த ஒன்ஸ் லைக் கூட நீங்க கம்பேர் பண்ணா தான் உங்களுக்கு வந்து இந்த லாஸ் வந்து கிடைக்கும். அப்பதான் வந்து நம்ம மாடல் ஜெனரேட்டர் மாடல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எதுக்கு இம்ப்ரூவ் ஆகும்னா, 1 கிடைக்கிறதுக்காக இம்ப்ரூவ் ஆகும். அப்ப நம்ம
ஒன்ஸ் லைக் இந்த ஒன்ஸோட கம்பேர் பண்ணணும் இந்த ஃபேக் அவுட்புட்டை. கம்பேர் பண்ணி அதோட லாஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுச்சா? இந்த ஒன்ஸ் லைக் வந்து நம்ம வந்து இந்த ஜெனரேட்டரோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ண போகிறோம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு இது லாஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய நாய்ஸ் டேட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரியல் இமேஜாக மாறிட்டே வருதுன்னு அர்த்தம். ஜெனரேட்டர் லாஸ் வந்து கம்மியாக இருந்தால். அதனால நம்ம வந்து ஒன்ஸோட கம்பேர் பண்ணுறோம் இந்த ஃபேக் அவுட்புட்டை. ஓகே. ஸோ இது வந்து இதை ரன் பண்ணலையா அதை? ஓகே, ஜெனரேட்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஜெனரேட்டருக்கும் டிஸ்கிரிமினேட்டருக்கும் தனித்தனி ஒரு மாடல் இது. அதனால ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆப்டிமைசர்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செக் பாயிண்ட் இவங்க பண்ணியிருக்காங்க. செக் பாயிண்ட் நமக்கு தேவையில்லை இப்போ. ஏன்னா செக் பாயிண்ட் எதுக்குன்னா நம்ம அதான் பெஸ்ட் எப்பாக்கு சூஸ் பண்ணுறதுக்கு அவங்க செக் பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது டென்சர் ஃப்ளோவில் செக் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். tf.train.checkpoint அப்படிங்கிற அந்த கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஜெனரேட்டர் ஆப்டிமைசர், டிஸ்கிரிமினேட்டர் ஆப்டிமைசர் கொடுத்து அதுக்கப்புறம் ஜெனரேட்டர், டிஸ்கிரிமினேட்டர் எல்லா கிளாஸுமே நீங்கள் இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் மாதிரி. ஓகேங்களா? கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸாக நீங்கள் கொடுத்துட்டு அது செக் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகும். இந்த செக் பாயிண்ட் வந்து நம்ம அடிக்கடி அந்த நம்ம ஒரு பேட்சும் ட்ரெயின் பண்ணுறப்ப நம்ம அந்த செக் பாயிண்ட் வந்து ஒரு தடவையும் சேவ் பண்ணுவோம். அந்த மாடல்ஸ் அதாவது அந்த வெயிட்ஸ் அண்ட் பயசஸ் வந்து சேவ் பண்ணுறோம்னு அர்த்தம். பயசஸ் கிடையாது, வெயிட்ஸ் மட்டும். பயசஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஃபைன் இப்போ வந்து ட்ரைனிங் லூப்பை வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான சில பேராமீட்டர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் எபாக்ஸு, நாய்ஸ் டைமென்ஷன் எதுக்குன்னா நம்ம ஆக்சுவலாக ரேண்டமாக ஒரு 100 வேல்யூஸ் நம்ம எடுத்துப்போம் நாய்ஸ்க்காக. ரேண்டம் நார்மல் டேட்டா தான் வந்து நமக்கு 100 டேட்டா எடுத்துப்போம். அதுதான் வந்து நமக்கு ஜெனரேட்டரோட இன்புட்டாக இருக்க போகுது. இந்த இதில் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக. இந்த மேலே பாருங்கள், இதுதான் இதில் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணியிருக்கோமா 1,100ன்னு. ஸோ அதோட ஷேப் வந்து 100 தான். நாய்ஸோட டைமென்ஷன் 100. அந்த 100 வந்து நமக்கு இன்புட்டாக கொடுத்து ஜெனரேட்டர் வந்து இந்த மாதிரி அவுட்புட் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இனிஷியலாக அதுக்கு எதுவுமே தெரியாது, அதனால் வந்து ரேண்டமாக தான் கொடுத்துருக்கு. நம்ம ட்ரெயின் பண்ண அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இவங்க வந்து சீடுன்னு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சீடு வந்து நம்ம அதாவது இந்த ரேண்டம் நார்மல் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, இந்த கிரியேட் பண்ணுற இந்த டேட்டா வந்து நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம சீடுன்னு கிரியேட் பண்ணி வச்சுப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ட்ரைனிங் ஸ்டெப் வந்திருக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் ஸ்டெப்பில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம மாடலை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது லாஸை வந்து கண்டுபிடிச்சி ஆப்டிமைசர் யூஸ் பண்ணி நம்ம அந்த அதாவது அந்த வெயிட்ஸ் அண்ட் பயசஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அதுதான் இந்த ட்ரெயின் ஸ்டெப்பு. இது நமக்கு இன்புட் கொடுக்குற இமேஜஸ். ஓகே. ஸோ இதில் வந்து இவங்க 2 கிரேடியன்ட் டேப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா ஜெனரேட்டருக்கு தனியாக இருக்குது, டிஸ்கிரிமினேட்டருக்கு தனியாக இருக்குது. 2 மாடல் இருக்கு இல்லையா, அதனால் இவங்க 2 கிரேடியன்ட் டேப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரேடியன்ட் டேப்பில் வந்து நமக்கு கிரேடியன்ட்ஸை வந்து நமக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒரு ஜெனரேட்டட் இமேஜை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெனரேட்டர் பண்ணி அந்த நாய்ஸை கொடுத்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க ஒரு இமேஜை. இந்த இமேஜ் ஃபேக்காக ரியலான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த டிஸ்கிரிமினேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரியல் அவுட்புட் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம இன்புட் கொடுத்த இமேஜஸ், இதில் கொடுத்த இமேஜஸை நம்ம அதோட ரியல் அவுட்புட் கண்டுபிடிக்கிறோம். ஃபேக் அவுட்புட் வந்து நம்ம கொடுக்குற இந்த ஜெனரேட்டட் இமேஜ் இல்லையா, இந்த ஜெனரேட்டட் இமேஜோட அவுட்புட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து ரியல் அவுட்புட் இருக்குது, ஃபேக் அவுட்புட் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள நம்ம வந்து இப்போ கம்பேர் பண்ணணும். ஓகே. ஸோ அதுதான் வந்து நமக்கு இந்த டிஸ்கிரிமினேட்டர் லாஸில் வரும். ஜென்ரேட்டர் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃபேக் அவுட்புட் மட்டுமே போதும். ஃபேக் அவுட்புட்டை வச்சே நம்ம லாஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஜெனரேட்டர் வந்து வெல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணதுக்கான இது அந்த பெர்ஃபார்மன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான அந்த லாஸ் இது. அதனால நம்ம ஃபேக் அவுட்புட் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஜெனரேட்டர் கிரியேட் பண்ண அவுட்புட்டு. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கிரிமினேட்டர் வருது. டிஸ்கிரிமினேட்டர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியலுக்கும் ஃபேக்கும் உள்ள இதுதான். ஓகேங்களா. இது வந்து என்ன சொல்லணும்னா நம்மளுக்கு நம்ம கொடுத்த இமேஜ் ரியலா இல்லை ஃபேக்கா. ஸோ அதுதான் நமக்கு இந்த டிஸ்கிரிமினேட்டர் லாஸ். அதனால் நமக்கு இந்த ரியல் அவுட்புட்டும் கொடுக்குறோம், ஃபேக் அவுட்புட்டும் கொடுத்துக்கணும்.
ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு லாஸ் கண்டுபிடிச்சாச்சு. லாஸ் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஜெனரேட்டருக்கும் டிஸ்கிரிமினேட்டருக்கும் கிரேடியன்ட் கிரியேட் பண்ணுவோம். கிரேடியன்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெனரேட் பண்ணுவோம். கிரேடியன்ட்டுங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு சரிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய இந்த டேட்டா செட்டுக்கான ஒரு பேரபோலா மாரி. பேரபோலாவும் வரும். சில டேட்டா செட்டுக்கு வந்து பேரபோலாவா வராது. நம்ம ஆல்ரெடி அந்த இன்ட்ரோடக்ஷன் டூ டீப் லேர்னிங்ல பார்த்துருப்போம். அத வச்சு தான் நம்ம வந்து இந்த ஆப்டிமைசர் வந்து அப்ளை பண்ணோம். ஓகே. ஸோ இந்த கிரேடியன்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஜெனரேட் பண்றோம். இந்த கிரேடியன்ட்ல நம்ம லாஸும் குடுக்கணும், வேரியபிள்ஸும் குடுக்கணும். ட்ரெய்னபிள் வேரியபிள்ஸ் என்ன இருக்கும்னா, வெயிட்ஸ் அண்ட் பயாஸஸ் இருக்கும். அது இனிஷியலைஸ் பண்ண வெயிட்ஸ் அண்ட் பயாஸஸ் இருக்கும். அது மாதிரி டிஸ்கிரிமினேட்டருக்கு ட்ரெய்னபிள் வேரியபிள்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த வெயிட்ஸ் அண்ட் பயாஸஸ் தான் நம்ம வந்து இந்த மாடல்லயே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதனால இந்த வேரியபிள்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணணும். எதை வச்சு? இந்த லாஸ் வச்சு கொடுக்குற இந்த வேல்யூஸ் வச்சு கிரேடியன்ட் கண்டுபிடிப்போம். இந்த கிரேடியன்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணுறோம். நமக்கு கிரேடியன்ட் ஜெனரேட்டருக்கும் டிஸ்கிரிமினேட்டருக்கும் தனித்தனி ஆப்டிமைசர் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அது தனித்தனி ஆப்டிமைசர் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து இந்த ட்ரைனிங் ஸ்டெப்லாம் வந்துருச்சு. ஒரு எப்பாக்லேயும் இந்த ஒரு பேட்ச்லேயும் இந்த மாதிரி நடக்கும். இந்த ட்ரைனிங் ஸ்டெப் நடக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நமக்கு ரியல் அந்த ட்ரைனிங் இது. இதில் வந்து நமக்கு இது ஆக்சுவலாக தேவைப்படாது. இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம். ஏன்னா இது நம்ம வந்து செக் பாயிண்ட் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பேட்ச்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா செக் பாயிண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் விட்டுருங்க அப்படியே. ஓகே. இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் எபாக்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு, ஒரு எபாக் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி, இந்த டிஸ்பிளே டாட் கிளியர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதாவது நம்ம அவுட்புட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. ஒரு எபாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் வரும், நெக்ஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் எபாக்கில் அதை ரிமூவ் பண்ணி நியூ அவுட்புட்டாக நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்காக இந்த டிஸ்பிளே டாட் கிரியேட் அவுட்புட். இப்போ இந்த ட்ரெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜெனரேட் அண்ட் சேவ்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா நம்ம கொடுக்குற அந்த ஜெனரேட்டரில் ஒரு நாய்ஸ் இருக்கும். அந்த நாய்ஸ் டேட்டாவை கொடுத்து ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு டேட்டாவை கொடுத்து அந்த ஜெனரேட்டருடைய இப்போ கரண்ட்டாக அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம விசுவலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு நாய்ஸ் டேட்டாவை கொடுத்து அது ஜெனரேட் பண்ணுறோம். அதை ஜெனரேட் பண்ண அந்த டேட்டாவை என்ன பண்ணுறோம்னா நம்ம சேவ் பண்ணுறோம், ஆர் நம்ம மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி ஷோ பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜெனரேட்டர் அண்ட் சேவில் வந்திருக்கு. ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற இன்புட்டு ரேண்டம் நாய்ஸ் வச்சு ஜெனரேட் பண்ணிட்டோம். ஜெனரேட் பண்ண இமேஜை நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே வந்து ஷோ பண்ணுறோம். ஓகே. இவங்க வந்து அதை நார்மலைஸ் பண்ணாங்களே, அதை மறுபடியும் கொண்டு வரதுக்கு மல்டிப்ளை பை 127.5 ப்ளஸ் 127.5 இந்த சிமாப் கிரேன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து கிரே ஸ்கேலில் மாற்றுறதுக்கு. இது சேவ் ஃபிகர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தேவைப்படாது. நம்ம ஜஸ்ட்டு இதுலேருந்து விஷுவலைஸ் பண்ணாலே போதும். இப்போ இந்த ஃபங்க்ஷனும் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம அந்த ட்ரெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இதில் வந்து நமக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்திலே வந்து வெல்லாக பெர்ஃபார்ம் பண்ணாது. ஆரம்பத்தில் ஃபுல்லாக நாய்ஸாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் வரும். இந்த டேட்டாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது பாருங்கள், 13 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இது. ஓகே. அது வரைக்கும் நம்ம மாடல் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அந்த மாடலில் அப்படியே ட்ரெயின் ஆகட்டும். நம்ம மாடல்லே நம்ம ட்ரெயின் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன இது பண்ணோம்னா இந்த இதை மாற்றிருக்கோம், லேயர்ஸு நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் ரீஷேப்பிங்கில். ஓகே. இப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி. சேம் நம்ம இதில் இருந்த ஆர்டர்லேயே நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜெனரேட்டரில் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது, டிஸ்கிரிமினேட்டரில் கம்மியாகுது. ஸோ டிஸ்கிரிமினேட்டரில் உங்கள் லாஸ்ட் லேயர் என்ன வருதோ அதுதான் வந்து நமக்கு இங்கே இன்புட்டை மாதிரி கொடுக்கணும். 8 × 8 × 128. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன் ஒன்று ஒன்றா 3 லேயர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 64, அப்புறம் 32, அப்புறம் 16. இதனால் என்ன ஆகும்னா நம்ம அவுட்புட் வந்து ஷேப் வந்து டபுள் ஆகிட்டே வரும். ஓகே. கடைசியாக நம்மளுக்கு வந்து
இங்கே நான் யூனிட்ஸ் வந்து 3ன்னு கொடுத்துருப்பேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து 3 டைமென்ஷனல் டேட்டா அது ஆக்சுவலாக நம்மளுடைய இமேஜ். அதனால் 64,64,3 தான் நம்மளுடைய இமேஜ் சைஸ், ஒரிஜினல் இமேஜ் சைஸ். அது வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு இந்த சைஸில் நமக்கு வரணும். ஸோ இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், ஆக்டிவேஷன் சிக்மாய்டு. நான் ஸ்கேலிங்கும் பார்த்தீங்கன்னா 255 தான் பண்ணியிருப்பேன். இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்மாய்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 0 to 5, 0 to 1 வரைக்கும் தான் நமக்கு அவுட்புட் வரும். அதே மாதிரி டிஸ்கிரிமினேட்டர் மாடல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் 3 லேயர்ஸு 32, 64, 128ன்னு சொல்லி. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதான் அந்த லாஸு அப்புறம் என்னது ஆப்டிமைசரு, ட்ரெயினிங்கு, இது எல்லாமே சேம் தான், அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி பார்ப்போம். இதில் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அது 14 எப்பாக்ஸ் முடிஞ்சிருக்கு, 15. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வருஷமாக அது வந்து ரன் பண்ணுவாங்க, ரொம்ப வருஷம் ரன் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஒரு ஃபேக் ஒரு இமேஜ், ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக் இமேஜ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ எடுத்தோன்னே நம்மளுக்கு கிரியேட் பண்ண முடியாது. அதை என்னாச்சு, இன்புட் டு ரீஷேப் இஸ் a tensor with but requested shape has 32768. நம்ம ஏதோ ரீஷேப்பிங்கில் ஏதோ பண்ணியிருக்கோம் போல. ஓகே, ஓகே 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 அதனால தான் இந்த பிரச்சனை தான் வந்திருக்கு. ஐ திங்க் நம்ம என்ன பண்ணலான்னா 44256 வச்சுக்கலாம். 256 கரெக்டாக இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணலாம், இதோட ஷேப் இனிஷியலாக 128. அப்போ நம்மளுக்கு வந்து 64 கொடுத்தா இங்கே 4464 இல்லை 44. ஏன்னா வந்து இதோட மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே கொடுக்குற வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் சேமாக வரணும், அப்போ தான் வந்து அது ரீஷேப் பண்ண முடியும். ஐ திங்க் நம்ம என்ன பண்ணலான்னா 88 128னே வச்சுட்டு ஒரு லேயரை மட்டும் குறைச்சிப்போம். ஏன்னா 128 போட்டால் இந்த இதில் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், நமக்கு அவுட்புட் வந்து 128 வந்துடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா வேறு ஏதாவது வழி இருக்கா யோசிக்கணும். இல்லைன்னா ஒரேடியா 64 போட்டா இல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ம் 256 இதுலேருந்து 64 தான் நமக்கு வரும். இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அதுதான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரீஷேப்பில் இவங்க இதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 7706. அப்போ நம்ம ஒரு லேயர் குறைக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். 88 128 இங்கே இருக்கிறத அப்படியே நம்ம இதில் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணணும் நம்ம. அப்போ ஒரு லேயரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா குறைச்சிக்கலாம்.
இந்த லேயர் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதோட இதை வந்து குறைக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தோணுது. 32 64 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் 128லேருந்து டேரெக்டாக 32 வருது. இங்கே ஏன் 32? 64 தானே வரணும் இங்கே. 32 வரக்கூடாது, 64 வரணும். ஓகே 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 இங்கே 32, இங்கே 16 போட்டுக்கலாம். ஆக்சுவலாக டிக்ரீசிங்கில் வரணும் இல்லையா? அதில் இந்த மாடலை க்ரியேட் பண்ணுறது மட்டும் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் எல்லாத்தையும். 128லேருந்து 32க்கு வருதா? 8, 16, 32, 64. 128, 32, 16. ஓகே, ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ. ஓகே, இப்போ வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குது? 43 ஆயிடுச்சு. ஸோ 43 ஆன பிறகு இப்போ கொஞ்சம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இது 2, 7, 9, 8 இந்த மாதிரி தெரியுமா? 4 கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. 6 கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு இருக்காது. நம்மளுக்கு இன்னும் ஒரு எப்பாக்கே வந்து எவ்வளோ நேரம் ஆகுது டைம். நமக்கு இனிஷியலாக வந்து நாய்ஸாக தான் வரும். ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆகும் நம்மளுக்கு, ஏன்னா ஒன்றுத்துக்கே வந்து 57 செகண்ட்ஸ் வருது. நம்ம மாடல் ட்ரெயினாக எப்படியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். நான் வந்து 50 அப்பாக்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எப்பாக்ஸ் வந்து 50, ஆமாம் 50 அப்பாக்ஸ். 50 அப்பாக்ஸ் ஆக எப்படியும் 1 மணி நேரம் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம இதோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தாலே போதும், நமக்கு இதுலேயே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ இது பாருங்கள், 3, இது 1, இதில் 50 எப்பாக்ஸ் வந்து முடிய போகுது ஆக்சுவலாக. ஓகே, 50 எப்பாக்ஸ் முடிஞ்சிச்சு. 50 எப்பாக்ஸ் முடிஞ்ச பிறகு நமக்கு இந்த மாதிரியான டேட்டாவை ஜெனரேட் பண்ணதுக்கு. ஸோ இதில் வந்து இந்த ஜெனரேட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் நெட்வொர்க்கோட கூல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெறும் ஜெனரேட் மட்டும் இல்லை, இப்போ 2 டேட்டா வந்து கம்பைனும் பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள்கிட்ட கேட் அண்ட் டாக்ஸ் இருக்குதுங்க, 2 இமேஜ் இருக்குது. 2 இமேஜ் வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா ரெண்டுமே வந்து கலந்த மாதிரி ஒரு அனிமல் வரும். அதோட அந்த ஜெனரேட்டிவ் அட்வர்சரி நெட்வொர்க்கில் அந்த மாதிரி மாறும், கலந்த மாதிரி வந்து கொஞ்சம் மாற்றி காட்டும். இதுவும் இல்லாமல் ஸ்டைல் கேன் கூட இருக்குது. ஸ்டைல் கேன் வந்து ஸ்டைலான இமேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவாரோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நான் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். இமேஜஸ் ஏதாவது கேன் ப்ரொடியூஸ்டு இமேஜஸ். ஐயோ, இமேஜஸ் போடக்கூட பூனே போட்டேனா? கேன் ப்ரொடியூஸ்டு இமேஜஸ், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே வந்து ஜெனரேட்டிவ் அட்வர்சரி நெட்வொர்க் ஜெனரேட் பண்ணது. இந்த பாருங்கள், இந்த இடத்துல இது தெரியுதா? அதான் ஒன்று ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க, இது வந்து ஃபேக் அப்படின்னு. அனிமல்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். அதாவது ஹார்ஸையும் ஜிராஃபியையும் கம்பைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டைல்ஸ் என்னென்னு இந்த மாதிரி ஆர்ட்டை வந்து அது கிரியேட் பண்ணும். அதெல்லாம் பண்ண முடியும் ஸ்டைலாக, கலர்ஸை மட்டும் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும்.
ரொம்ப டைம் எடுக்கும் இப்ப. நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்பாக்கே வந்து 48 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா, அவங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். அதனால அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கும். இல்லன்னா அவங்க ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இதுல தான் நெனைக்கிறேன். இதெல்லாம் பாருங்க. காமெடியா இருக்கும். டிஃபரெண்ட்டா ஏதோ ஒரு வித்தியாசமான அனிமல் அது வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கு. இல்லங்க. செர்ரி பிக்டு ரிசல்ட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதால ஜெனரேட் பண்ணது தான். Kaggleல ஒரு டேட்டா செட் இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் பார்த்தேன் நேத்து. அதாவது செலிபிரிட்டி ஃபேஸஸ்லாம் இருக்கும். அது ஜெனரேட் பண்ற மாரி. நேத்து தான் பார்த்தேன் அது. செலப் ஃபேஸஸ் தான் இருக்கு. இந்த டேட்டாஸ்லாம் நமக்கு குடுத்துருக்காங்க. இத வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். 41 காலம்ஸ். இமேஜா இருக்குல்லையா இது? 1 ஜிபியா? ஓ! இமேஜ் இங்க இருக்கு. 1 ஜிபி டேட்டாவா இது? ஃபுல்லா வந்து செலப் ஃபேஸஸ் தான் அதெல்லாம். மொத்தம் 1 ஜிபி வருது. அத வச்சு ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்னும் எந்த இதுவும் இல்ல. நாய்ஸா தான் இருக்கு. சீசன்ஸ் எல்லாமே கூட பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஐ திங்க் இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ட்ரெயின் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். விடுங்க. இவங்க டேட்டா செட் ஆக்சுவலாக சின்னது, அதனால அவங்க சீக்கிரமாக வந்துருச்சு. ஓகே, ஏதோ டவுட்ஸ் இருக்கா? இனிஷியலா வந்து 7,7 வந்து அதுதான் நான் சொன்னேன். அதாவது இதுல 7,7 எதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம டிஸ்கிரிமினேட்டர் இதை பாருங்க. டிஸ்கிரிமினேட்டரோட சம்மரைசேஷன் நான் காட்டுறேன். இந்த பாருங்க, 7,7,128 அதுதான் அங்க வந்து இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஜெனரேட்டர்ல இதுங்க மேல இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, 7,7, இவங்க வந்து 256 இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம 128 நம்ம கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் 128 தான் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இல்லைங்க, அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த டிஸ்கிரிமினேட்டரோடைய அவுட்புட் வருது இல்லையா, 8x8x128, அதை அப்படியே தூக்கி இதில் போட்டேன். அவ்வளோதான். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் வராது, அப்படியே தூக்கி போட்டேன். 8x8x128. ஏன்னா இது வந்து ஃப்ளாட்டனிங் லேயர் மாதிரி வரும். நம்மளுக்கு இன்புட்டே வந்து ஃப்ளாட்டனாக இருக்கிற மாதிரி வரும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். அதை 256 போட்டால் என்ன வரும் நமக்கு? 256. இது 128 256 எப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறது? இல்லை, இது நம்ம எப்படி சொல்றது, இனிஷியலாக வேல்யூஸ் எடுக்கிறது தான். இது வந்து இப்படி தான் இந்த வேல்யூஸ் தான் இருக்கணும்னு இல்லை, எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் நம்ம. வெயிட் பண்ணுங்க. அதாவது இந்த இடத்துல வந்து 32 64 128 போட்டிருக்கேன்னா,
இன்க்ரீசிங் ஆர்டரில் நான் டபுளாக போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் 16, 32, 64 அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். நீங்க பாருங்க 16, 32, 64 போட்டால் எனக்கு வந்து வெயிட் பண்ணுங்க, இதை ஸ்டாப் பண்ணிடலாம். 10 எப்பாக்குள்ளேயும் இல்லை. இப்போ வந்து 16, 32, 64 அப்போ பாருங்க, அப்போ நம்மளுக்கு என்ன வருது, இன்புட் ஷேப் வந்து அதாவது 64லேருந்து 32க்கா மாறுது. நம்மளுடைய இன்புட் ஷேப் வந்து 64 இருக்கும். ஓகேங்களா, 64லேருந்து 32 டபுளாக குறைஞ்சிருச்சு. மறுபடியும் அது டபுளாக குறையுது, 16 மாறுது, அப்புறம் 8 மாறுது. இதோட வந்து நமக்கு ஃப்ளாட்டிங் லேயர் முடிஞ்சுச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். 16, 32, 64 இதெல்லாம் நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களுடைய டேட்டா வந்து கம்ப்ரஸ் ஆகும். இப்போ பாருங்கள் 32லேருந்து 16 ஆயிடுச்சா, 16லேருந்து 8 ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகும். இப்போ இந்த ஆர்டரில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்னு வைங்க, 16, 32, 64னா அதுக்கு வந்து ஜெனரேட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து 8 × 8 × 128 வச்சுக்கிறேன். 128. அப்புறம் வந்து இதில் வந்து 3 லேயர்ஸ் போடணும் நம்ம, அதாவது டிக்ரீசிங்கில் போடணும். 64, 32, அப்புறம் 16. நீங்கள் நம்பர் ஆஃப் லேயர்ஸை குறைச்சிங்கன்னா அதோட டைமென்ஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். 16. இப்போ இதோட சம்மரைசேஷன் பார்ப்போம். இந்த பாருங்கள். ஸோ 8, 8, 16, அப்புறம் 8லேருந்து 16 மாறுது, 16லேருந்து 32, 32லேருந்து 64, அப்புறம் 128 வருது. ஸோ இங்கே 128 வரதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி தேவைப்படாது. 128 வந்து தேவைப்படாது நம்மளுக்கு. ஏன்னா 128ஓட நம்ம இமேஜ் சைஸ் கிடையாது. நம்மளோட இமேஜ் சைஸ் 64, 64,3 தான். அப்போ அந்த மாதிரி மாற்றணும்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு வழி இதை குறைக்கிறது. அதாவது இது 8,8,128 பதிலாக 4 நம்ம போடலாம். ஏன்னா 4லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 4, 8, 16, 64ஓட முடியும். அது ஒரு வழி. ஓகேங்களா, நில்லுங்க. 4 போட்டிங்கன்னா 4, 4 இப்போ எதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து இந்த டைமென்ஷன் வரும்னா, ஐ திங்க் 512 போட்டால் தான் கரெக்ட் போல. அது 512 இல்லை, ஒரு 256. இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 இப்போ இது கால்குலேட்டர் எடுத்து பாருங்கலாம். அதாவது இந்த நம்மளுக்கு இதை மல்டிப்ளை பண்ணால் இது வரணும், அப்போ தான் ரீஷேப் ஆகும். 4 × 4 × 256 வரல. அப்போ எது மல்டிப்ளை பண்ணால் வரும்? 4 × 4 × 512 பாருங்கள், 512 மல்டிப்ளை பண்ணால் தான் வருது. அப்போ நீங்கள் இங்கே என்ன வைக்கணும்னா 512 வைக்கணும். ஓகே ஓகே ஓகே, அப்போ வச்சிங்கன்னா நீங்கள் 4லேருந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். 4, 8, 16, 32, 64. ஸோ நம்ம கடைசி நம்ம இமேஜோட சைஸுக்கு வந்துடும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு லேயர் குறைச்சிக்கலாம். ஒரு லேயர் குறைச்சா 64ஓட முடிஞ்சிடும். அந்த மாதிரி கூட பண்ணலாம். இது வந்து அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதை நான் குறைச்சிட்டேன்னு வைங்க, இதை குறைச்சி இதோட சைஸ் வந்து 32லேருந்து 16 மாற்றுறேன். 16 மாற்றி இதை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. அதாவது 8 × 8 × 128 வச்சுப்போம். என்னாச்சு? ஓகே, ஐ திங்க் incompatible. இல்லை 64, 32 தான் வைக்கணும். இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணுறதே வந்து கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். அது என்ன டைமென்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த
இதில் எப்படி கரெக்டாக வருதோ அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரணும் அது. என்ன பண்ணலாம் இல்லைன்னா 128க்கு பதிலாக என்னது இது, இன்கம்பேட்டிபிள்னே வருது. எக்ஸ்பெக்டட் இன் டைமென்ஷன் 4 ஃபவுண்ட் 2. இப்போதானே வந்தது. என்னடா அது? ஓகே சரி, நம்ம வந்து 4 கமா போகிறது பதிலாக மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதான் என்னடா வரலன்னு பார்த்துட்டு இருந்தேன். கமா போடணும் அது. இப்போ வரும். இப்போ வந்து நம்மளுக்கு 128ல் முடியுது. அதை ஒன்று நான் கம்மி பண்ணிட்டேன்னா 64ல் முடிஞ்சிடும். முடிஞ்சிடும். ஸோ இது ஒரு வழி. இந்த மாதிரி ஒரு லேயரை குறைச்சோன்னா 64ஓட முடிகிற மாதிரி பண்ணலாம். 128, 64, 32 அப்புறம் 3 அந்த மாதிரி முடிக்கலாம். ஓகே. சரி, இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் கேல்குலேஷன். ஏதாவது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும் டிஸ்கிரிமினேட்டர். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இவங்களும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. Seven, 14, 28, 14, 7. ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லையா? ஓகே. ஓகே, ஸோ எண்டிங் கொடுத்துடலாம். ஸோ we are bigdatahandson.com. எங்களுடைய வெப்சைட் வந்து bigdatahandson.com. எங்களுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா எங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் டஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் எங்களுடைய வீடியோஸ் வந்து எங்கே இருக்குன்னா மீட்டப் அப்லோட்ஸ், மீட்டப் வீடியோஸ் டேப்பில் எங்களுடைய வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது நேற்றோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், ஆட்டோ என்கோடர்ஸ் வரைக்கும். இது வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த டீப் லேர்னிங்ஸ்லாம், அதுக்கு முன்னாடி மெஷின் லேர்னிங்கு அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். இல்லை எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து bigdatahandson.com. நீங்கள் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ நன்றி நண்பர்களே. நாளைக்கு நம்ம சந்திப்போம். நாளைக்கு என்னதான் பார்க்க இருந்தோம்? ஐ திங்க் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து ஓகே ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் அது ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மாடல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ இந்த மாடல்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, இந்த லேயர்ஸ்லாம் போட்டு. ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்கிறது ஆல்ரெடி கிரியேட்டட் லேயர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்லணும், அவ்வளோதான். ஆல்ரெடி வந்து நிறைய டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ட்ரெயின் பண்ண மாடலை நம்ம வந்து யூஸ் பண்ணோம்.
நம்ம மாடலுக்கு. அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பத்துலேருந்து பில்ட் பண்ணாமல் அதை மட்டும் எடுத்து அது கொஞ்சம் லைட்டாக எடிட் பண்ணிட்டோம்னா நம்ம மாடல் வந்து பர்ஃபெக்ட் ஆயிரும். அதுதான் வந்து நாளைக்கு பார்ப்போம் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்கில். ஓகே, ஸோ நன்றி நண்பர்களே, நாளைக்கு சந்திக்கலாம்.